ஓ முருகா போற்றி போற்றி. ஓம் கந்தா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஒரு உண்மை சொல்ல இந்த முருகன் வந்திருக்கின்றேன். உடனடியாக கேள், இறுதி வரை கேள் என் செல்லமே. தன்னந்தனியாக இருக்கும் உன்னோடு உன் முருகன் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு. சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் நீ இந்த முருகனைத் தவிர மற்றவர்கள் இடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது தவறு. தங்கமே, 2 கைகளையும் கூப்பி முருகனை யார் மனதார வழிபடுகிறார்களோ அவர்கள் நன்மை அடைவார்கள். எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, எங்கு இருந்தாலும் சரி, இந்த முருகன் அவர்களை போய் அடைந்து அவர்களை பாதுகாத்து, கஷ்டத்திலும் கவலையிலும் இந்த முருகனை நினைத்து கொண்டிருக்கும் போது எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. நான் உன்னை எப்போதும் கைவிடவே மாட்டேன். ஓம் முருகா, ஓம் முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதால் நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கப் போகிறாய். குறிக்கோள் அனைத்தையும் வெற்றி அடைய செய்யப் போகிறேன் நான். உன் இலக்கை முழுமையாக அடைய துணை புரிய செய்யப் போகிறேன். மொத்தத்தில் இந்த முருகனின் ஆசி உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது என் தங்கமே. உன் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாற்ற இந்த முருகன் இருக்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு எந்த பாதிப்பும் வரவே வராது. நல்லதே நடக்கும். எல்லா ஆபத்துகளில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்பட்டு விடுவாய். உன்னை தொடரும் துயரங்களை முடிவடை செய்து விடுவேன். உன் சோதனையும் எனக்கு தெரியும், உன் வேதனையும் எனக்கு தெரியும். அதனால்தான் நீ படும் வலியும் துயரமும் துன்பமும் துக்கமும் எனக்கு தெரியும். உன் நல்ல காலத்தை உருவாக்கத்தான் நான் ஓடோடி வந்துள்ளேன். நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே. நான் உனக்கு எப்போதும் பக்கபலமாக இருப்பேன். இன்றோடு உன் மனம் போராட்டமும் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த உண்மையை சொல்லத்தான் என் பிள்ளைக்கு சொல்ல ஓடோடி வந்துள்ளேன். நிச்சயமாக இன்றோடு உன் மனம் போராட்டமும் முடிவுக்கு வந்துவிடும். நீ நன்றாக இருப்பாய் என் தங்கமே. நீ இனி மகிழ்ச்சியான பாதையில் சென்று விடுவாய். அந்த பாதை உற்சாகத்தோடு சென்றுவிடு, நம்பிக்கையோடு சென்றுவிடு. ஒரு வளமான வாழ்வை நோக்கி நடந்து சென்றுவிடு. அப்படி செல்லும்போது உன் மனதில் உள்ள கவலைகள் காணாமல் போய்விடும். கலக்கம் ஏற்படவே ஏற்படாது. சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்டு செல்வாய் என் தங்கமே. இந்த முருகனின் ஆசீர்வாதத்தால் சிறப்பான வாழ்வை வாழப்போகிறாய். என்னை இடைவிடாமல் வணங்கிக் கொண்டே இன்னும் பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் நடத்தி உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக நடத்தி வைப்பேன் என் தங்கமே. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு கெட்டவராக இருந்தால் அது உன் குற்றமே இல்லை. வாழ்க்கை வாழும்போது வழி வரத்தான் செய்யும். பொறுத்துக்கொள். எல்லோருக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அப்போது நீ தலை நிமிர்ந்து நிற்பாய். உனக்கு எல்லா சாதகமாக நான் நடத்தி காண்பிப்பேன். பொறுமையாக இரு செல்லமே. நல்ல நேரம் தொடங்கும் வேளையில் அனைத்தும் நல்லவிதமாக அடுத்தடுத்து நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்கப் போகிறது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உயர்த்தி பார்க்கப் போகிறேன். உனக்கு வேண்டியதை செய்ய இந்த முருகன் இருக்கும்போது யாரிடமும் போய் நின்று கொண்டிருக்கக்கூடாது. உனது தேவையான அனைத்தையும் நான் பூர்த்தி செய்து விடுவேன். மிகப்பெரிய உதவி என்னால் கிடைக்கும் தங்கமே. சந்தோஷப்படுவாய். மகிழ்ச்சியோடு காத்திரு. அந்த தருணத்திற்காக இந்த முருகனை நம்பி இருக்கும் என் பிள்ளைகளை எப்போதும் அவர்களின் மீது கவனம் கண்காணிப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கும். சோதனைகள் எல்லாம் கூடிய விரைவில் வென்று விடுவாய் என் தங்கமே. நான் உனக்கு நீ கேட்டது எல்லாம் தந்து கொண்டே இருப்பேன். துன்பமே வாழ்க்கையாகி விட்டது என்று மட்டும் சோர்ந்து போகக்கூடாது. உன் மனதை காயப்படுத்தும் எல்லா நினைவுகளையும் அடியோடு புதைத்துவிடு. அதுதான் உன்னை மூழ்கடித்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் உன்னை அதிலிருந்து விரைவில் கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்து விடுவேன். எப்படி உன் அழுகையை நான் பொறுத்து கொள்வேன். வாழ்க்கையில் இப்போது என்ன நடக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள். கடந்த காலத்தில் நடந்த கனவில் இருந்து முழுமையாக அழித்துவிடு. மோசமான நிலவுகள் எல்லாம் தெரியும். ஆனால் நடந்துவிட்டது. கர்ம வினைப்படி நடந்தது. அழித்துவிடு. தூக்கி எறிந்துவிடு.
நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது என்று நம்பிக்கையோடு சந்தோஷமாக வாழ்ந்துவிடு. அப்போதுதான் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். உண்மையாக வாழ்வதே தனி சுகம்தானே. யாருக்கும் பயப்படாமல், யாருக்கும் கெடுதல் செய்யாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உலகம் ஒரு போர்க்களம்தான். அதில் உன் வாழ்க்கை ஒரு போராட்டம்தான். சந்தேகமே இல்லை. உன் வாழ்க்கையில் அனைத்தும் ஆனந்தமாகத்தான் இருக்கும். கவலைப்படாதே என் தங்கமே. விரும்பியது உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பானது உனக்கு நான் தரப்போகிறேன் என்றுதான் அர்த்தம். உன் கண்களுக்கு எப்படி தெரிகிறதோ அதை பார்த்து மட்டும் சென்று கொண்டே இரு. எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படிப்பட்ட பாதையில் எப்படி வழிநடத்த செல்ல வேண்டும் என்று. நான் தான் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேனே. தவறான பாதையில் செல்ல விட்டு விடுவேனா? பொறுத்துப்பார். எதற்காக காத்து கொண்டிருந்தாய்? ஒரு உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடம் உன் துணை வந்து சேரவில்லை என்று நினைத்தாய். உன் துணை வந்து சேரப்போகிறது. அதனால் இனிமேல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். புன்னகையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கானது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தங்கமே, உனக்கான அழகிய வாழ்க்கையை உன்னை தேடி வர செய்யப் போகிறேன். என்னை முழுமையாக நம்பு. நம்புகிறாய்தானே என் தங்கமே?